நம்ம இன்னைக்கு கொத்தவரங்காய் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவு கொத்தவரங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா கொத்தவரங்காயும் ஈவனாக இருக்கணும், ஒரே சைஸில் இருக்கணும், அப்போ தான் ஒரே டைமில் வெந்து வரும். இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதி வந்துட்ட பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. கையில் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெந்திருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குது, முழுமையாக வெந்திருக்கு. இப்போ தண்ணியெலாம் வடிச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா செய்யணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வரமிளகாய் காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது கடாய் சூடுபடுத்திட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு இடித்த வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. பூண்டு தோல் உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு வேளை சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பாதி வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. மீதி பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கும் போது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கிட்ட பிறகு வேக வச்சுருக்க கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொத்தவரங்காயில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணி தன்மையெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கொத்தவரங்காய் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் மட்டும் போனால் போதும். நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டு தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்க போகுது. காய் உடஞ்சிடாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுக்கப்புறமா காரசாரமான புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.